வச்ச மாதிரி எங்கேயாவது ஈஸ்வரன் பெருமாள் எல்லாம் வந்தால் பரவாயில்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ ஈரோடு டு பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மைசூர் எக்ஸ்பிரஸில் வந்துட்டோம். அண்ட் இப்போ பெங்களூர்லேருந்து எங்கே போக போகிறோன்னா காசி, கயா, அயோத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவோஷனல் டிப்பாக இருக்க போகுது. அண்ட் ஃபுல்லாகவே டெம்பிள்ஸாக போக போகிறோம். அண்ட் ஃபேமிலியோட போக போகிறோம். ஸோ காசியில், கயாவில், அயோத்தியாவில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அண்ட் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி ஃபேமிலி ட்ரிப்பு அண்ட் டிவோஷனல் ட்ரிப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பக்திமயமான ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. அண்ட் பெங்களூர் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5 o'clock 5:30 கிட்ட ரீச் ஆனோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையரிங் ரூம் இருக்குன்னாங்க. ஸோ ரிட்டையரிங் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் எந்த ரூமும் புக் பண்ணாமல் வந்தோம். ரிட்டையரிங் ரூம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, பெங்களூரோட ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. அண்ட் இதுக்குள்ளே உள்ளே போனதுமே லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ் அண்ட் டார்மெண்ட்ரி இருக்குது. பட் ரிட்டையரிங் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து நியர்லி 1400 சார்ஜ் பண்ணுறாங்க 2 personsக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா இதே எக்ஸ்ட்ரா பர்சனுங்கும்போது அரௌண்ட் 300 கிட்ட ஆட் ஆகி 1800 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 personsக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம் அண்ட் டார்மெண்ட்ரியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டார்மெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 224 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க 12 ஹவர்ஸுக்கு. 3 persons சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 6 person கிட்ட ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு 5 people வந்திருந்தோம். ஸோ 5 peopleங்கும்போது அந்த சிங்கிள் ரூம் கிடச்சாலே எங்களுக்கு 1800 ஒரு 2000 கொடுத்துடலாம், ஓகேவா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா நல்ல ஒரு ஹாலு, நல்ல ஒரு ரூம்ஸ், அந்த மாதிரி பெருசாக நல்ல லக்ஸூரியாக இருந்தது. பட் அதோட காஸ்ட் அதிகம், 3 personsக்கு மேலே அலௌடு இல்லைன்னாங்க. ஸோ நாங்கள் 2 ரூம் எடுக்கும்போது அதே நியர்லி 3200 கிட்ட ஆச்சு. ஸோ அதனால் இப்போ நான் எங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னா செகண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அங்கே விசாரிக்கும் போது இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ணாவுக்கு மேலே வந்து பிக் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட்டில் கிடச்சிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடோட என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக உள்ளே வந்துக்கலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக உள்ளே வந்தோன்னா இங்கே ஹரே கிருஷ்ணா இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் ஹரே கிருஷ்ணா மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக் பெல்லோட லாட்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. அண்டு காரெல்லாம் கொண்டு வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அப்படியே நியரஸ்ட்டு கொண்டு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் மார்னிங் டிஃபன், காஃபி எல்லாமே ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அண்டு சூப்பராக இருந்தது. பட் மோஸ்ட்லி செல்ஃப் சர்வீஸ் தான். அண்டு இப்போது கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பூரி ஒரு செட்டு 60 ரூபாய் நம்ம சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு காஃபி 15 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து சாப்பிட்ணுன்னா பாலாஜி ரெஸ்டாரண்ட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் இங்கே இந்த லெஃப்ட் சைடில் மேலே ஏறினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ் அந்த பிக் பெல்லோடது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம்ஸ் வந்து 4 bed ரூம் இருக்குது. 4 bed ரூம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2700 சொன்னாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் எக்ஸ்ட்ரா பெட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது அண்ட் டிவி இருக்குது. பட் நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. நியர்லி ஒரு 6 to 7 hours தான் ஸ்டே பண்ணுறதுனால பெருசாக யூஸ் பண்ண கிடையாது. அண்டு இந்த பெட்டும் இந்த பெட் அண்டு ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் இருக்குது. பட் ஓகே, பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. அண்டு இந்த ரூமோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2700 சொன்னாங்க. பட் பேசி 1800க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 பேர். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டோட 1800க்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. பிக் பெல் இதோட மெயின் என்ட்ரன்ஸ் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பர்சன்ஸுக்குமே வந்து ரூம் அவைலபிளாக இருக்குது. அதோட டேரிஃப் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் டபுள் பர்சனுக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 personsக்கு இருக்குது. இதோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. இது வரைக்கும் நான் மெயின் என்ட்ரன்ஸ் போய் பார்க்கவே இல்லை. அப்படியே பேக் சைட்லேயே மேலே ஏறிட்டு பேக் சைட்லேயே இறங்கிட்டு இருக்கேன். மெயின் என்ட்ரன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே கேட் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வழியாக நம்ம உள்ளே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெக்கேட் பண்ணுறதாகட்டும், செக்இன் பண்ணுறதாகட்டும் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹரே கிருஷ்ணாலேருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ 2 personsக்கான டேரிஃப் தெரிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ 4 personsக்கு
2700 சொல்லி அப்படி இப்படின்னு பேசி 1800க்கு முடித்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ டைம் வந்து ஒரு 11:30 கிட்ட இருக்குது. பட் பெங்களூரோட கிளைமேட் இன்னும் ஜில்லுன்னு தான் இருக்குது கைஸ். வெயில் இன்னும் எட்டி பார்க்குற மாதிரி தெரியல. நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock கிட்ட வெக்கேட் பண்ணி 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் நமக்கு. ஸோ ஒரு 2:30 or 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரீச் ஆகிற மாதிரி பிளானில் இருக்கும் நம்ம. இப்போ நாம் எடுத்துருக்கிறது 4 பெட்ரூமு 4 ரூமு 2 பர்சனுக்கான டேரிஃப் பண்ணது 1500 வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1500க்கான ரூமு. ஸோ 2 பேர்த்துக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாஷ்ரூம் இருக்குது அட்டாச்சிலே. அண்டு 2 பேர் ஒரு ஃபேனு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். டிவி இருக்குது, அங்கே ட்ரெஸ்ஸிங் மிரர்ஸ் இருக்குது. அண்ட் இது 1500ங்களாண்ணா அது? ஓகே ஓகேண்ணா. கார்டு மட்டும் கொடுங்க. ஓகே ஓகே. இது நம்ம ப்ரியாராக புக் பண்ணிட்டு கூட வந்துக்கலாம். பிக் பெல் நாங்கள் இப்போ ஒரு 1 o'clock கிட்ட என்னங்க ஏர்போர்ட் எங்கண்ணா ஊருக்கு தமிழ்நாடு. இப்போ நாங்கள் காசி போகிறோம். காசி போயிட்டு ரிட்டர்னு 3 days கழிச்சு தாங்க பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து ஈரோடு கிளம்புற மாதிரி. ஈரோடுங்களா? ஈரோடு தான். பழனிக்கிழமை அப்படி தான் போகிறதுக்கா? ஓ பழனிங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்கள் பெங்களூர் தான் செட்டிலே பெங்களூர் ஆயிடுச்சு. செட்டிலே பெங்களூர் ஆயிடுச்சிங்களா? அது ஊருக்கு இருக்குது, நல்லா இருக்குது, வேலூரில் இருக்குது. அது அப்பத்தில் தாத்தா இங்கேயே வந்துட்டாரு. நாங்களே அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க? இருக்கிறாங்க அங்கே வேலூரில் இருக்காங்க. வேலூரில். ஓகேண்ணா ஓகே. நம்ம எங்கே போகிற மாதிரி இங்கே எதனா நல்லது கேட்டு போகிறோம் திருவிழாக்கு. மீதி எல்லாம் பெங்களூர்லேயே செட்டில்டு. ஓகே. ஸோ கைஸ் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போது காரில் வந்து நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிறவர் அண்டு தமிழால் தான். ஸோ இவரோட லிங்க்கை கிடைக்கவும் அப்புறம் இவர்கிட்டே ஃபோன் பண்ணி அப்புறம் வண்டி வந்துடுச்சு. அண்ட் இங்கேருந்து இப்போ கிளம்பி அப்படியே ஏர்போர்ட் போயிட்டுருக்காங்க. இந்த பிரிட்ஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக்கில் சிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இது எந்த ஏரியானா இங்கே? ஹெப்பால். ஓகே ஓகே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போகிறதெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். ஸோ அங்கே ஃபுல்லாகவே பாருங்கள் எத்தனை வண்டி நின்றுட்டுருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறனால டிராஃபிக் கம்மின்னு சொல்லிருக்கிறாரு. இதே பீக் ஹார்ஸில் இல்லை பீக் டேஸ்லலாம் வந்துருந்தோம்னா வந்து இன்னுமே ரொம்ப லாக் ஆகிருப்போம் நம்ம இங்கே. அண்ட் இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 30-35 மினிட்ஸில் போயிடலாம். இந்த இது தாண்டிட்டாலே கொஞ்சம் ஒரு 40 மினிட்ஸ்லாம் போயிடலாம். 40 மினிட்ஸ்லேயே போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. நியர்லி ரயில்வே ஸ்டேஷன் டு ஏர்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு 1 hour ஜேர்னி இருக்கும். இதே கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிக்கிட்டால் பரவாயில்ல. நாங்கள் வந்து 5 o'clock ஃப்ளைட்டுக்கே வந்து நாங்கள் நியர்லி ஒரு 12:30-1க்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். 5 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ லக்கேஜ் செக்கிங்குன்னு சொல்லி நிறையா இருக்குமா, அதனால் நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். இதே மெட்ரோங்களாண்ணா இப்போ நடந்துட்டு? மெட்ரோங்களா? ஓ இந்த பக்கம் மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அந்த பக்கம் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறனால தான் இங்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஸோ அண்ணாவோட நம்பரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தமிழால் தான். உங்களுக்கு யாராச்சும் வந்து கான்டாக்ட் பண்ணணுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லா வண்டியும் இருக்குங்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ கரெக்டாக இருக்கும் 5 பேர்த்துக்கு. அண்ட் லக்கேஜ் அதிகம் அப்படிங்கிறனால ஈக்கோ புக் பண்ணி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 30 minutes 40 minutesல அங்கே போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைஸுக்கு தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மேலெல்லாம் பர்கர்ஸ்டாக இருக்கா. டெர்மினல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பர்கர் பீஸா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ரைஸு சாம்பார்னு கேட்டுட்டு இருக்கிறதுனால கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். நாங்கள் டெர்மினல் 1ல் ஏற்கனவே இருக்குமாம்மா, பட் டெர்மினல் 2ல் இல்லை. ஸோ அதனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ரைஸ் இருந்தால் சாப்பிட்லான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சாம்பார் சாதம் வேணும்னு கேட்டுட்ருக்காங்கன்னு தேடிட்டுருக்கோம் கைஸ். சாம்பார் சாதம் எதிர்பார்த்த எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி ரொட்டியோ பன்னீர் பட்டர் மசாலா வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறதான். இதில் வந்து ஹார்லிக்ஸ் டப்பா கஞ்சி பவுட்ரு இதெல்லாம் செக்கிங்கில் வந்து பார்த்துட்டு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே சொல்லி தானது நெஸ்காஃபி இத்தனை அட்டூழியம் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு சக்கரை டப்பா. இதுதான் நான் கொண்டு வந்த கெட்டில் வெந்நீர் வைக்கிறதுக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங்கெல்லாம் முடிஞ்சுது. அதெல்லாம் செக்கிங்கெல்லாம் முடிஞ்சது. ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாருமே காயின்ஸ் வந்து பேக்லேயே வச்சுருந்தாங்களா.
அதுக்காக தனியாக வெயிட் பண்ண வச்சு அப்புறம் இப்போ தான் எல்லா செக்கிங்கும் முடிஞ்சுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்வே நோக்கி போகணும். நம்பர் 13 அதுக்கு போகணும் நம்ம. வெந்தயப்பொடி அடாடாடாடா சுகருக்கு தானே மீ சுகருக்கு வெந்தயப்பொடி இந்த மாதிரி இத்தனை அட்டிலியங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ டைம் எவ்வளோ இருக்குது? இன்னும் 1 hour இருக்குது. 1 hour இருக்குது மம்மி. அதில் தான் உட்காந்து நீ இப்போ பறக்க போகிறேன். ரெட் கலரா இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்லன்னு சொல்ல வந்தேன். இது சின்னதுதான் மீ, அப்படியே கையிலே இப்படி பிடிச்சி விளையாடலாம். ஃப்ளைட் வந்து இங்கே நிறுத்துவாங்க. இந்த பக்கம் ஒரு கேப் மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு படி மாதிரி வருதா, இங்கே ஃப்ளைட்டை கொண்டு வந்து அப்படியே அந்த கதவை வந்து இங்கே நிறுத்தும். நம்ம இங்கே பாரு, இது வழியாக இப்படி நடந்து இது வழியாக உள்ளே போய் அதில் ஏறி உட்காந்துப்போம். ஆமாம், ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் போக போகிறேன். 5வது படிக்கும்போது ஃப்ளைட்டில் ஏறி உள்ளே வந்து ஆளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தா வாங்கிட்டு இறங்கணும் 5 வயசில். இப்போது 60 வயசில் 62 வயசில் ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஒரு பயம் கலந்த சந்தோஷம். அங்கே வருது பார்த்தியா அந்த ஒரு ஃப்ளைட்டு, இப்படி திரும்புதா, இப்படி திரும்பி இப்படியே உள்ள வருதா, அந்த ஃப்ளைட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம். சூப்பர் எக்ஸ்பிரஸ்ஸா? ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். அது திருப்பி வந்து இங்கே நிப்பாட்டுவாங்க. என்ன இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாம் விலை கம்மி பண்ணால் எல்லாருமே எல்லாம் கம்மி பண்ணுவாங்களா? பார்த்துட்டு வந்துட்டோம். அதாவது ஒரு தயிர் சாதம் 300 ரூபா, ஒரு தயிர் சாதம். காஃபி 230 ரூபா, டீ 290 சாப்பிடணும்னு வந்துட்டோம். இப்போ ஃப்ளைட்டில் ஏறதும் ஜாலி ஃப்ளைட்டில் ஏறிக்கிறோம். போங்க. If you're on the next bus, go back compartments are requested to take the hand up. Kindly have their boarding passes ready for verification. Please keep in mind, please be careful when the card is passing through the aisle. If you need any further வேகத்துக்கு மேலே அப்படியே அப்படியே இந்திரலோகம் அந்த லோகம் நல்லா சொல்லுவாளே நம்ம திருவிளையாடல் படத்துல பொறுமை மேகமெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. மேகமெல்லாம் சூப்பர். பஞ்சு குடிச்சு வச்ச மாதிரி, நிறைய பஞ்சு கொட்டி வச்ச மாதிரி. நீங்கள் யார் ஈஸ்வரன் பெருமாள் எல்லாம் வந்தால் பரவாயில்லை. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிடுகிடுன்னு ஆடிச்சு, அப்பெல்லாம் பயமெல்லாம் ஒரு பயமும் தெரியல. ஒன்றும் தெரியல. செல்லு பார்த்துட்டு பேசிட்டு இருந்தேனா மேலே ஏறும்போது அதெல்லாம் ஒன்றும் பயம் தெரியல. கொஞ்சம் அடிவை. என்னமா சொல்றீங்க? 2 காதை வச்சு மூடிட்டீங்களா கையை வச்சு? அது எப்படி? மேகம் தான் இப்போ வந்து மழை வந்து நம்ம கீழே பெய்யும் நினைக்கிறேன். அப்படியா? அப்படிதானே, மேகம் கீழே இருந்தால் மேகத்துலேருந்து தானே மழை வரும். அப்போ கீழே தானே மழை பெய்யும். இப்படியே தான் போகும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசியில் ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருந்தேன்னா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வாரணாசிக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டோங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜ் ஹோட்டல் தேடணும்னு தேடி கடைசியில் ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் விட்டாங்க. அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாலி, அதாவது வந்து ஒரு ஃபுல் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு சொன்னதும் வேண்டான்னு சொல்லி திருப்பியும் தேடி இன்னொரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ஜில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வாரணாசியில் வந்து நைட்டு 11:30 மணிக்கு இப்படி நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் லேண்டிங் அப்போ மட்டும்தான் எல்லாத்துக்குமே கிருகிருன்னு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.